ஹலோ மக்களே, சிவா அயலி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்க. கபிலனும் எப்படியாவது சிவா இல்லைன்னா அயலி யாரோ ஒருத்தங்க தான் அதிகாரியாக இருக்க முடியும், அதை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமல் அவங்க ரூமில் ஒரு மைக்கை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடுறாங்க. இது மூலமாக அவங்க யாருக்கிட்ட என்ன பேசுகிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கபிலன் ஒரு பிளானை போட்டால் இதை தெரிஞ்ச நம்ம அயலியும் சிவாவும் செம அதிரடியாக கபிலனுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி திணறடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வர்மாவும் கபிலன் கிட்ட ஃபோன் பண்ணி கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. கபிலா, நான் ஏற்கனவே சந்தேகப்பட்டது எல்லாமே சரியாக தான் இருக்குது. நான் சொன்னல, உங்கள் வீட்டிலே தான் ஏதோ ஒரு அதிகாரி இருக்காங்க, அவங்க மூலமாக தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் பாஸ் ஆகுது. இப்போ கூட இந்த எவிடன்ஸ் நம்ம கைக்கு சிக்காமல் போனதுக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வர்மாவும் நம்ம கபிலன் கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட கபிலனும், எனக்கு இந்த சந்தேகம் இருக்க தான் செய்யுது, எதுனாலும் நான் சீக்கிரமாக கண்டுபிடிச்சே ஆவேன்னு சொல்லி கபிலனும் நம்ம வர்மா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கபிலனுக்கு எல்லாமே ஞாபகத்து வந்துடுது. அன்னைக்கு அக்கா வேற சொன்னா, ஏதோ ஒரு சக்தி தான் நம்ம வீட்டில் நம்மளை இத்தனை நாளாக காப்பாற்றிட்டு வருது, இத்தனை நாளாக நிறைய பிரச்சனைகள் நம்ம வீட்டில் வந்துட்டு தான் இருக்கு, ஆனால் அந்த தடங்கள் எல்லாமே சரியாயிட்டே வருதுன்னு நம்ம இந்திராணி சொன்னது எல்லாமே கபிலனுக்கு ஞாபகத்து வருது. கண்டிப்பாக இந்த வீட்டில் சிவா அயலி இதில் யாராவது ஒருத்தங்க தான் அதிகாரியாக இருக்க வாய்ப்பு இருக்கு, இதை நான் கண்டுபிடிச்சே தருவேன்னு சொல்லிட்டு கபிலன் ரொம்பவே ஒரு யோசனையில் இருக்காங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரித்திகாவுக்கும் பயங்கர டென்ஷனில் இருக்குது. மோனிகா வேற இப்படி நம்மளை திட்டாலே எப்படியாவது இந்த எவிடன்ஸ் எடுத்து கொடுத்துடலான்னு பார்த்தோம், இப்போ எல்லாமே சொதப்பிட்டே இதில் இந்த அயலி வேற நம்மளை திட்டிட்டு போகிறா அப்படின்னு நம்ம ரித்திகாவும் யோசனையில் இருக்காங்க. சிஇஓ ஆகலான்னு சொல்லிட்டு ஒரு கனவுல இருந்தோம், எப்படியாவது இந்திராணியை சரியா பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ரித்திகாவும் செல்வ நாயகிட்ட உதவி கேட்குறாங்கன்னு சொல்லலாம். கபிலனும் எப்படியாவது இந்த சிவா அயலியை பற்றின உண்மைகளை தெரியணும், அதுக்கு என்ன பண்ணுறது, பேசாமல் அவங்க ரூமில் யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்துல மைக்கு மாட்டிட வேண்டியதான். அப்போ அந்த ரூமில் அவங்க என்ன பேசினாலும் நமக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு கபிலனும் ஒரு பிளானை போட்டு அதே மாதிரி கட்டிலுக்கு அடியில் ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இது நம்ம சிவா அயலிக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த சிவா தான் வெளியில் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கான்ல, அந்த கேப்பில் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு நம்ம கபிலன் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சிவா அயலிக்கு தெரியாமல் அந்த ரூமை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் நம்ம ஆயிலியும் ஏதோ ஒரு ஃபோன் கால் வருது, ரூம்லேருந்து பேசுவோன்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை பார்க்கும்போது ஒரு இடத்துல வரும்போது சிக்னல் சரியாக கிடைக்க மாட்டேங்குது, ஆனால் அந்த இடத்த தாண்டி போகும்போது வித்தியாசம் தெரியுது. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆயிலியும் இந்த ரூமில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அடிக்கடி சிக்னல் கட் ஆகிட்டு இருக்கு, அப்போ ஏதோ ஒன்று இங்கே மறைச்சி வச்சுருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போய் நிற்கும் போது ஏற்கனவே சிவா அயலி கூட ஒரு கிளாஷ் போயிட்டு இருந்து அந்த சமயத்தில் நம்ம சிவாவும் அயலியை பார்த்து கிண்டல் பண்ண ஆரம்பிக்கும் போது அயலியும் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு செய்கையில் காட்டுறாங்க. அதே சமயத்தில் ஒரு லெட்டர் மாதிரி எழுதி யாரோ ஒருத்தங்க நம்ம பேசுறது எல்லாத்தையுமே கேட்குறாங்க, இங்கே ஏதோ ஒரு டிவைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை நம்ம சிவாவும் சைலண்டாக அப்படியே ரீட் பண்ணிட்டு சரி நம்ம இதை பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கலாம் அயலின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கபிலன் அந்த ரூமுக்குள்ள என்னெல்லாம் பேசுகிறாங்களோ அது எல்லாத்தையுமே அப்படியே ஹெட்செட்டில் கேட்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சிவாவும் விடுற மாதிரி இல்லை, சரி எப்படி இருந்தாலும் இது பக்கத்தில் எங்கேயாவது அந்த மைக் இருக்கும் தேடி பார்ப்போன்னு எல்லா இடத்தையும் தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கேயும் மாட்டின மாதிரி இல்லை. கரெக்டாக நம்ம சிவாவும் கட்டில் கடையில் எல்லாம் தேடி பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் ஏதோ ஒன்று தட்டுப்படுற மாதிரி இருக்குது. அப்படியே சைலண்டாக அதை எடுத்து பார்த்தா மைக்காக இருக்குது. சரி, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கபிலனை தான் இருக்கும், அவனை தவிர இந்த வீட்டில் யாருமே இந்த வேலை செய்ய மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது அயலி அப்படி சொல்லிட்டு சையெல்லாம் கேட்குறாங்க. அயலியும் செம மாசா, ஆமாம் சிவா, இனிமே இதுவே அவனுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி நம்ம செயலை செய்யணும், கபிலன் இனிமேல் நம்ம பக்கமே வரக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் செம மாசா சிவா கிட்ட ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அதுபடி நம்ம சிவாவும் ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கபிலனுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சிவாவும் அயலி கிட்ட வந்து, இல்லை அயலி இப்பதான் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இப்போதான் சார் நம்மகிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட கேட்கும்போது அயலியும் அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. சிவாவும் வேற என்ன, நம்ம ஏற்கனவே ஒரு ஆளை சந்தேகப்பட்டுட்டு இருந்தால, சஸ்பெக்ட் கேஸில் இருந்துச்சுல்ல, பேசாமல் அவனால் நமக்கு எந்த யூஸ்மே இல்லை, அவனை போட்டு தள்ளிட வேண்டியதான் அப்படின்னு ஒரு பிளானை போட்டிருக்காங்க. இதை கேட்ட உடனே கபிலன் அப்படியே ஆடி போயிடுறாங்க. இவங்க பேசுறது நம்மளை தான் போல இருக்கே, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோன்னு அப்படியே கதி கலங்கி போயிடுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் நம்ம அயலியும்
சரி யாருக்குமே சந்தேகம் மாறாம இதை செய்யணும் அப்படின்னு நம்ம அயலி சொல்லும்போது சிவாவும் விடுற மாதிரி இல்லை, கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை போடுறாங்க. பேசாமல் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்து அதில் விஷத்தை கலந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட கபிலன் அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. ஐயோ நமக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஏதோ ஒரு செயலை செய்கிறாங்களே, எப்படியாவது இவங்கள்ட்ட இந்த எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு கபிலன் யோசனையில் இருக்காங்க. நம்ம சிவாவும் அயலியும் எப்பவும் போல செம அசால்ட்டாக இருக்காங்க. அப்படியே ஸ்வீட்டையும் எடுத்துகிட்டு வராங்க. நம்ம கபிலன் கிட்ட அயலி ஸ்வீட் இடுறாங்க. இந்தாங்க லட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது கபிலன் அப்படியே பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க. இது வரைக்கும் பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டேன், கண்டிப்பாக இந்த லட்டில் தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படிலாம் பண்ணுவாங்க. நல்ல வேலை இவங்க பேசுனதெல்லாம் கேட்டனால நம்ம எப்படியாவது இதுலேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். இவங்களெல்லாம் நம்பவே முடியாது. எனக்கு எதுக்கு இந்த லட்டு எல்லாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலனும் தடுத்து நிறுத்தும் போது சிவா விடுற மாதிரி இல்லை. என்ன தம்பி ஒரு லட்டு கூட சாப்பிட மாட்டீங்களா, எவ்வளோ ஆசையாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் கபிலனோட வாயிலே அப்படி லட்டை விடுறதுக்கு போகிறாங்க. நம்ம கபிலன் வேண்டாண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம அயலி சிவாவும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா இதை பார்த்து இப்படி பயந்து போறானே, நம்ம அயலி சிவாவும் செமையா கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம மோனிகாவும் ரித்திகா கிட்ட என்ன ரித்திகா உங்க வீட்டுல நடக்குது, ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு எவிடன்ஸை உன்னால சரியா எடுக்க முடியலையா, நீ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா நம்ம ரித்திகாவை திட்ட ஆரம்பிக்கும் போது ரித்திகாவும் பிளான் எல்லாம் நான் பக்காவாக தான் போட்டிருந்தேன், ஆனால் எல்லாமே சொதப்பிட்டு இப்போ என்ன செய்யறதுன்னே புரிய மாட்டேங்குது. அந்த இந்திராணி அன்னிக்கிட்ட இருக்கக்கூடிய எதுவுமே எடுக்க முடியாது போல இருக்கே, கூடிய சீக்கிரத்தில் அவங்க எல்லாத்தையுமே வெளியிட்டுருவாங்க, என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நம்ம மோனிகா கிட்ட கேட்கும்போது மோனிகாவும் ரித்திகாவுக்கு அடுத்த திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. எனக்கு எப்படின்னு தெரியாது, கண்டிப்பாக அந்த மீடியாவில் இந்த நியூஸ் ஃபர்ஸ்ட் டெலிகாஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோனிகா ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அயலியும் இந்திராணி கிட்ட அண்ணி இனிமேல் நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏற்கனவே வீட்டில் நடந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, நம்ம பாதுகாப்பு போட்டாலுமே நம்மளும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் இந்திராணி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கபிலனும் அவங்க அக்கா கிட்ட என்னக்கா இங்கே நடக்குது, இவ்வளோ பாதுகாப்பெல்லாம் போட்டிருக்கோம், இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எவிடன்ஸ்னால இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா எதுக்கு நமக்கு அந்த விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க. இந்திராணியும் கபிலன் கிட்ட என்ன கபிலா பேசுகிற, என்னோட தம்பியை இருந்துட்டு என்னை பற்றி உனக்கு தெரியாதா, ஒரு விஷயம் நடக்க வரைக்கும் நான் கொஞ்சம் ஓய மாட்டேன்னு உனக்கு நல்லாவே புரிஞ்ச அப்புறமும் இப்படி என்கிட்ட கேட்குறியே, கண்டிப்பாக இந்த அமேஷர் பற்றின எல்லா உண்மையிலையும் ஊர் உலகத்துக்கு நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்திராணி அவங்க முடிவில் ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. கபிலனும் அக்கா வேற இப்படி சொல்லிட்டு இருக்கா, ஒரு பக்கம் வர்மா வேற நம்மளை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், எப்படியாவது இந்த எவிடன்ஸை அக்காட்ட ஈஸியாக எடுத்து வர்மா கையில் ஒப்படைச்சிடலான்னு பார்த்தா அது நடக்காது போல இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம கபிலன் யோசனையில் இருக்கும்போது சிவாவும் அயலியும் செம மாசம் அவங்கள பார்க்குறாங்க. கபிலன் எப்படியாவது அன்னிக்கிட்டேருந்து எவிடன்ஸ் வாங்குறதுக்காண்டி தான் இப்படிலாம் யோசனையில் இருப்பான், அதை நம்ம தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் அயலியும் கபிலனுக்கு எதிராகவே இறங்குறாங்கன்னே சொல்லலாம்.